ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இபி கனெக்ஷனுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஆன்லைனில் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றத நம்ம டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டுடைய இபி கனெக்ஷன் வந்து யார் பேரில் இருக்குது அப்படின்றத நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அட்ரஸ் என்ன டேரிஃபை யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸுக்கான என்னென்ன பேமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஆதார் கார்டு வந்து இபி கனெக்ஷனோட லிங்க் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதேமாரி ரீசெண்டாக மீட்ரு எதனா சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ என்ன மீட்ரு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான நம்பர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதேமாரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய நேம்லேருந்து ஓனர் நேம், இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு வாங்கியிருப்பீங்க, அது வந்து ஓனர் நேமில் வேறு ஒருத்தவங்க பேர் இருக்கும். ஸோ உங்கள் பேருக்கு வந்து நீங்கள் டேரிஃப் அதாவது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நேம் சேஞ்ச் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றதையும் நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் மாற்றிருக்கீங்க அப்படின்னாலும் அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் பேமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ யூனிட் வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நம்ம ஆன்லைனில் செக் பண்ண முடியும். அதேமாதிரி என்னென்ன ரீடிங்கெலாம் ஓடி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸும், அதாவது உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து உங்களுடைய இபி கனெக்ஷனோட லிங்க் ஆகிடுச்சா இல்லையா, ரிஜெக்ட் ஆகிடுச்சா லிங்க் ஆகிடுச்சா அப்படின்றத ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் எதனா ஒரு வாடகைக்கோ இல்லை ஒரு ஆஃபீஸுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வீட்டை எடுக்கிறீங்க, வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த வாடகை வீட்டில் இருக்கிற இபி கனெக்ஷன் வந்து யார் பேரில் இருக்குது, என்ன டேரிஃபில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வீட்டு டேரிஃபில் இருக்கா, டொமஸ்டிக் டேரிஃபில் இருக்கா அல்லது கமர்ஷியல் டேரிஃபில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ டொமஸ்டிக் டேரிஃப் பார்த்தீங்க அப்படின்னா ₹2.50 வரும். ஏன்னா கமர்ஷியல் டேரிஃப் பார்த்தீங்க அப்படின்னா ₹7 வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன டேரிஃப் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் வந்து வீட் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் கமர்ஷியல் டேரிஃப் இருக்கும். ஸோ இந்தமாரி என்னென்ன டேரிஃப்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஆன்லைனில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பில்லிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதில் போய்ட்டு பில் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இபி சர்வீஸ் கனெக்ஷனோட அந்த ரீஜன் கோடோட என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ 0908 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஷார்ட்டிங்கில் 2 நம்பர் வரும் பார்த்திங்களா, அது அதுக்கப்புறம் உங்களுடைய இபி கனெக்ஷன் நம்பர். ஸோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட இந்த இபி கனெக்ஷனோட ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து ஓடிபியோ எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. ஸோ நீங்கள் தைரியமாக என்ன நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பர் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த நம்பர் ரிஜிஸ்டர் ஆகலை, ஸோ எந்த நம்பர்னே தெரியல, ஸோ ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் லேட்டஸ்ட்டாக என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம இபி சர்வீஸ் கனெக்ஷன் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சப்மிட் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இபி கனெக்ஷன் வந்து யார் பேரில் இருக்குது அப்படின்றத மேலே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய ரீஜன் கோடு என்ன ரீஜனில் இருக்குது, என்ன டேரிஃபு, ஆதாரோட உங்களுடைய இபி கனெக்ஷன் வந்து லிங்க் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத இந்த இதில் வந்து பார்த்துக்கலாம். அதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணுற யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ ரேட்டு, ஸோ யூஸ் பண்ணுற ரேட்டுக்கு எவ்வளோ, அதேமாரி இப்போ வந்து நான் எதனா பில் பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்கா, எவ்வளோ அமௌண்ட் அப்படி பில் பெண்டிங்கில் இருக்குன்னா எந்தெந்த மாதம்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டேரிஃப் LA1A அப்படின்னா டொமஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற டேரிஃப். இதே 2A அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஸோ பார்த்திங்கன்னா வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்தமாரி இது உங்களுக்கு கொடுக்குறது தான் 2A டேரிஃப். 5A டேரிஃப் பார்த்திங்க அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக, அதாவது ஆஃபீஸ் யூஸுக்கு, ஹோட்டல்ஸ் அந்தமாரி பெரிய பெரிய பில்டிங்ஸு, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறது வந்து 5A டேரிஃப். ஸோ அந்தமாரி இது. அதேமாதிரி இப்போ டொமஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கான டேரிஃப் எல்லாம் உங்களுக்கு வந்து 100 யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரீ. 101லேருந்து 200 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ₹2.25. 201லேருந்து 400 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ₹4.50. 401லேருந்து 500 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ₹6. ₹500 மேலே போச்சு, ₹500க்குன்னா ₹6, ₹7 அதுமாரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரேட்டு வந்து இதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதேமாரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் என்ன, ஸோ நீங்கள் இபி கனெக்ஷனில் என்ன அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும். அதேமாரி உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன, லைவாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம்.
அதேமாரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்தமாரி நிறைய விஷயத்த வந்து நீங்கள் இந்த பில் ஸ்டேட்டஸ் மூலமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக இதில் வந்து டேரிஃப். ஸோ டேரிஃப்னா 1A அப்படின்றது 1A அப்படின்னாலே டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணுற டேரிஃப். ஸோ அந்த டேரிஃபில் இருக்கா, ஸோ நீங்கள் வீட் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேரிஃபில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதேமாரி நீங்கள் வந்து எதனா ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்காக ஒரு ஆஃபீஸுக்காகவோ இல்லது ஹோட்டலுக்காகவோ அதுமாரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1A டேரிஃபில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் வரும். ஸோ அந்த டேரிஃபை வந்து நீங்கள் 5A டேரிஃபாக வந்து மாற்றணும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து ரெக்வஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதேமாரி ஏன்னா நீங்கள் வீடு யூஸ் பண்ணுறது வந்து கமர்ஷியலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து வீட்டு பர்பஸுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் சர்வீஸ் மாற்றிக்கோங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 3 இயர்ஸுக்கான பேமெண்ட். ஸோ நீங்கள் 3 இயர்ஸ் வந்து வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் பேமெண்ட் பண்ணீங்க, என்னென்ன பேமெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் கட்டிருக்கீங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. 2019 2022 இப்போது வரைக்குமே அந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதை வந்து செக் பண்ணிங்கன்னா தெரியும். அதேமாதிரி எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு, எவ்வளோ யூனிட் வந்து கன்சியூம் ஆகிருக்கு, எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது, எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்றத இதில் டீட்டெயிலாக கொடுப்பாங்க. நீங்கள் எதனா ஃபைன் அமௌண்ட் கட்டியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ அந்தமாரி ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இந்தமாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய பில் ஸ்டேட்டஸ் மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய இபி கனெக்ஷனில் அட்வான்ஸ் பேமெண்ட்டும் பண்ணி வைக்கலாம். ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஸோ வர பில்லில் வந்து உங்களுக்கு வந்து லெஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து 3000 2000 கட்டுறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நீங்கள் மந்த்லி இல்லைனா 1 மந்த் ஒன்ஸ் வந்து நீங்கள் 1000 கட்டி கூட அந்த பில்லை வந்து டேரிஃப் பண்ணலாம். ஸோ அந்தமாரி மெத்தட்லையும் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் என்னென்ன டெபாசிட்லாம் பண்ணியிருக்கீங்க, ஸோ இது வரைக்குமே நீங்கள் என்னென்ன டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமோ இல்லைனா ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு டெபாசிட் பண்ணுற மாரி இருக்கும். அது வந்து 1 இயர்க்கான சார்ஜஸ். ஸோ அந்த மொத்தம் எத்தனை கனெக்ஷன் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து 2ஆல் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டெபாசிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெபாசிட்லாம் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸும் இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்தமாரி இபி கனெக்ஷனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கிற வழி மெத்தடில் இருக்குது. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணத்திலிருந்து ஓனர் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், டேரிஃப், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து இதில் ஆன்லைனில் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும், ஸோ உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷனோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஸோ லிங்கிங் ஸ்டேட்டஸும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.